வணக்கம். நாம் இன்னைக்கு பாலை நிலத்தை பத்தி பார்க்கலாம். பாலை நிலத்திற்குன்னு தனியாக நிலம் சொல்லப்படல. ஆனா சிலப்பதிகாரம் குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் தன்னோட தன்மையிலிருந்து மாறுபடுறப்ப அது பாலை நிலமாக மாறுபடுகிறது. இந்த பாலை நிலத்திற்குரிய பெரும்பொழுது வேனில் பின்பணி காலம், சிறுபொழுது அப்படிங்கிறப்ப நண்பகலா அமையுது. இந்த நிலத்திற்குரிய கடவுள் துர்க்கை, கொற்றவை. இந்த நிலத்திற்குரிய தலைவன் தலைவியர் எயினர், எயிற்றியர், மறவர், மறத்தியர்னு சொல்லுவாங்க. இந்த நிலத்திற்குரிய பறவையாக நாம பார்க்கிறப்ப புறா, பருந்து, எருவை, உழுவைங்கிற பறவைகளை நாம பார்க்கலாம். இந்த நிலத்திற்குரிய நீருன்னு பாக்குறப்ப நீரில்லா கிணறு தான் சொல்லப்பட்டிருக்கு, வறட்சியான நிலமா தான் சொல்லப்பட்டிருக்கு. பூக்களா பாக்குறப்ப குராம்பூ, மராம்பூ அப்படிங்கிற பூக்களை பாக்குறோம். இந்த நிலத்திற்குரிய மக்களுடைய தொழில் என்னன்னா போர் செய்தல், சூறையாடுதல். இந்த நில மக்கள் அவங்க உணவு என்ன அப்படின்னா அங்க வழிபோக்கர்களுடைய பொருளை வழிப்பறி செய்யறது, அதுல கிடைக்கக்கூடிய உணவை தான் அருந்தக்கூடிய நிலையா நாம இங்க பாக்குறோம். இந்த பாலை நிலத்து மக்களுடைய பறை துடி, யாழ் பாலையாழ், பண் பஞ்சுர பண். நன்றி, மகிழ்ச்சி.